வணக்கம். குரு ராகவேந்திர சுவாமியோட வாழ்க்கை வரலாற்றை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். கும்பகோணத்துல ஸ்ரீமடத்துல ஸ்ரீ சுதீந்திர தீர்த்தர் கிட்ட பாடம் படிக்கிறதுக்காக குருகுலத்துல போய் தங்கினாரு அப்படிங்கறதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல குருகுலத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சியை பார்க்கலாம். பாடங்களை படிக்கிறதாட்டும் அது தெளிவா புரிஞ்சுக்கிறது, அதுல ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா குரு கிட்ட கேட்டு தெளிவாக்கிக்கிறதுன்னு எல்லா விஷயத்திலயும் வெங்கடநாதன் முன்னணியில இருந்தாரு. இதை பார்த்து பொறாமப்பட்ட அவர் கூட படித்த மாணவர்கள் அவர் மேல ஏதாவது ஒரு புகாரை சொல்லணும் அப்படிங்கறதுக்காக அன்னைக்கு தயாரா இருந்தாங்க குரு கிட்ட சொல்றதுக்கு. வெங்கடநாதன் வர்றதுக்கு முன்னாடியே சுதீந்திர தீர்த்தர் முன்னாடி போய் அந்த மாணவர்களா நிக்க அவரு எதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. அவங்களும் நாங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்க, என்ன அப்படின்னு கேக்குறாரு. நடத்தின பாடத்துல ஏதாவது சந்தேகமா அப்படின்னு கேட்கும். நீங்களே பாடம் நடத்துறப்போ எங்களுக்கு அதுல என்ன சந்தேகம் வந்துட போகுது, ஆனா ஒரே ஒரு விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னது என்ன விஷயம்னு கேக்குறாரு. வெங்கடநாதன் மேல நீங்க ரொம்ப அதீத அன்போட இருக்கீங்க, அதுலதான் எங்களுக்கு சந்தேகமே அப்படின்னது. ஏன் அவன் நல்லவன் தானே அப்படிங்கிறாரு குரு. இல்ல நல்லவன்லாம் கிடையாது, நல்லவன் மாதிரி நடிக்கிறான். உங்ககிட்ட பேர் வாங்கறதுக்காக நிறைய சந்தேகங்கள் உங்ககிட்ட கேட்கறான். ஆனா அங்க போய் விடுதியில போய் அவன் படிக்கிறதுலாம் கிடையாது. பெரும்பாலும் ராத்திரி நேரங்களில் புத்தகங்களை வச்சுட்டு தூங்கிடுறான் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நீங்க அவனை கண்டிப்பா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லவும் இவரும் சரி நான் விசாரிக்கிறேன், நீங்க போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அன்னைக்கு குரு பாடம் எடுக்கிறதா இருந்த பகுதி என்ன அப்படின்னா ஸ்ரீமத்வர் எழுதிய பிரம்மசூத்திர பாஷ்யம். இந்த நூல் கொஞ்சம் கடினமானது, இதுல இருக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே கடினமானது. அதனால இதுக்கு ஸ்ரீ ஜெயதீர்த்தர் அப்படிங்கிறவர் ஒரு விளக்க உரை எழுதியிருக்காரு. அந்த விளக்க உரைக்கு பேர் நியாயசுதா. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் செயல் படிக்கும் போது நோட்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் இல்லையா, நோட்ஸுக்கான தனி புக் எல்லாம் இருக்கு. அது மாதிரியான ஒரு நூல் தான் இந்த நியாயசுதா அப்படிங்கிறது. குருவும் பாடத்தை ஆரம்பிக்கிறாரு. வெங்கடநாதனும் கிளாஸுக்கு வந்துட்டாரு. இப்ப சுதீந்திர தீர்த்தர் பாடத்தை ஆரம்பிக்கிறாரு. பாடத்தை நடத்திக்கிட்டே வந்தவர் சட்டுன்னு ஒரு இடத்துல நிறுத்திட்டு மௌனமா இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னைக்கு பாடம் முடிஞ்சதெல்லாம் கிளம்புங்க அப்படின்றாரு. இன்னைக்கு மாணவர்களுக்கு அது கேட்டது ரொம்ப ஏமாற்றமா போயிருச்சு. ஒண்ணு வெங்கடநாதன் எந்த கேள்வியும் கேட்கல அப்படிங்கறதும், வழக்கமா பாடத்தை முழுமையா முடிக்கிற நம்ம குருதேவர் ஏன் இன்னைக்கு பாடத்தை இடையில நிறுத்தினாரு அப்படிங்கிற சந்தேகமா அவங்களுக்கு வந்தது. இருந்தாலும் எதையும் கேட்காம குருவோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனா அன்னைக்கு சுதீந்திர தீர்த்தருக்கு தூக்கமே வரல. ஏன்னா அதுல ஒரு குறிப்பிட்ட வார்த்தைக்கான பொருள் என்ன மாதிரியான விளக்கம் அதுக்கு கொடுக்கணும், அது என்ன மாதிரி சொன்னா மாணவர்களுக்கு எளிதா புரியும் அப்படிங்கறதுல ஒரு சின்ன தடுமாற்றம், ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வந்ததுனால அவரோட பாடத்தை அதோட நிறுத்தி இருந்தாரு. அதுக்கான தெளிவான விளக்கத்தை எப்படி கொடுக்கறது அப்படிங்கறத பத்தி தான் அவர் யோசிச்சுட்டு இருந்தாரு. அவருக்கு தூக்கமும் வரல. இந்த நேரம் அவருக்கு ஒரு சந்தேகமும் வந்துச்சு. மாணவர்கள் சொன்ன மாதிரி வெங்கடநாதன் இரவு நேரங்கள்ல படிக்கிறேன்னு சொல்லி தூங்குறானோ என்னமோ அப்படின்னு போய் பாக்குறதுக்காக விடுதி நோக்கி போறாரு. மற்ற மாணவர்கள் எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. வெங்கடநாதன் அந்த இடத்துல இல்ல. எங்க போனா அப்படின்னு அவரை தேடிட்டு போக விடுதிக்கு வெளியில கொஞ்சம் தூரம் தள்ளி வெங்கடநாதன் குளிர்ல தரையில படுத்திருக்கிறதையும் அவர் பக்கத்துல சில ஏடுகள் இருக்கிறதையும் அணைஞ்சு போகக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய ஒரு விளக்கு இருந்துச்சு. அதுல கருகிய நிலையில சில ஏடுகள் இருந்துச்சு. அப்போ அதை எடுத்து பாக்குறப்பதான் அவருக்கு தெரிஞ்சது அவர் இதுவரைக்கும் நடத்தின அந்த பாடத்துல அந்த நியாயசுதான்னு இருக்கு இல்லையா, அந்த பாடத்துல இருந்த எல்லா செயலையும் எழுதி அதுக்கான விளக்க உரை இவர் தனிப்பட்ட முறையில ரொம்ப தெளிவா எழுதியிருந்தாரு. அன்னைக்கு நடத்தின பாடத்துக்கான விளக்கத்தையும் ரொம்ப தெளிவா எழுதியிருந்தாரு. எந்த வார்த்தைக்கு சுதீந்திர தீர்த்தர் சரியான விளக்கம் வேணும்னு எதிர்பார்த்தாரோ ரொம்ப நல்லா எழுதியிருந்தாரு. அதுக்கான விளக்கத்தையும் ரொம்ப தெளிவா எழுதியிருந்தாரு. எல்லாம் பார்த்ததுமே சுதீந்திர தீர்த்தருக்கு ரொம்ப சந்தோஷம். அது எல்லாத்தையுமே அந்த ஏடுகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு குளிர்ல நடுங்கிட்டு இருந்த வெங்கடநாதன் மேல அவருடைய அங்கவஸ்திரத்தை அவருக்கு மேல போத்தி விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் காலையில் எழுந்து பாக்குற வெங்கடநாதனுக்கு தன் மேல குருவோட அங்கவஸ்திரம் இருக்கிறத பார்த்ததும் பதறாரு. இது எப்படி நம்ம மேல வந்துச்சு அப்படிங்கறது தெரியாம குழம்பி நிக்கிறாரு. இருந்தாலும் உடனடியே அதை குரு கிட்ட சொல்லிடணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிறதுக்காக அவரை நோக்கி போறாரு. பயத்தோட இது எப்படி என் மேல வந்ததுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போதே குரு சொல்றாரு, நீ உன்னுடைய வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு வகுப்புக்கு வா, இங்க எல்லாத்தையும் பேசிக்கலாம், நான் தெளிவா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி வைக்கிறாரு. வெங்கடநாதனும் குளிச்சுட்டு அவருடைய வகுப்புக்கு வந்து சேர மற்ற மாணவர்கள் எல்லாரையும் அவரை ஜாட காமிச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவரு குருவோட அங்கவஸ்திரத்தை அவர் போத்தி இருந்ததை அவங்க எல்லாருமே பார்த்துட்டாங்க. அதனால அவரை எல்லாருமே கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்க, இன்னைக்கு குரு கிட்ட கண்டிப்பா மாட்டிட்டான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்ப குரு வகுப்பறைக்கு வராரு. அவர் முகத்துல அவ்வளோ சந்தோஷம் ஆனந்தத்தோட வராரு. ஏன்னா சின்ன வயசுல பார்த்த வெங்கடநாதன் முகத்துல அவ்வளோ தேஜஸ் இருந்துச்சு. ஞானம் நிறைஞ்சவனா இருப்பான் அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா இவ்வளோ தெளிவான ஒரு பையனா, இவ்வளோ அறிவு உள்ள ஒரு பையனா இருப்பான்னு நம்ம எதிர்பார்க்கலையே, இத்தனை அறிவு உனக்குள்ள நிரம்பி இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே சந்தோஷத்தோட அவர் உள்ள வராரு. மாணவர்களும் கண்டிப்பா வெங்கடநாதனுக்கு இன்னைக்கு தண்டனை கிடைக்க போகுது அப்படின்னு சந்தோஷமா எதிர்பார்த்துட்டு இருக்க சுதீந்திர தீர்த்தர் எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு பேச ஆரம்பிக்கிறார். நேத்து தான் விடுதிக்கு வந்தது, எல்லாரும் தூங்கிட்டு இருந்தது, வெங்கடநாதன் தேடி போனது, அவன் பக்கத்துல ஓலைச்சுவடையெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டது, தன்னோட துணியை வெங்கடநாதனுக்கு போத்தி விட்டு வந்தது எல்லாமே எடுத்து சொல்றாரு. அதோட வெங்கடநாதன் எழுதின விளக்க உரையும் தெளிவா எல்லாரும் முன்னாடியும் அவரே படிச்சு காட்டுறாரு. இதை கேட்டதுமே மற்ற மாணவர்கள் வெங்கடநாதனுடைய அறிவாற்றலை புரிஞ்சுக்கிட்டு அவங்க தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. அவர் மேல
புகார் சொன்னதை நினைச்சு வருத்தப்படுறாங்க. குரு சொல்றாரு, வேங்கடநாதன் படிக்காம தூங்குறதா குற்றம் சொன்னீங்க இல்லையா, ஆனா அவனோட திறமையை பாத்தீங்களா, நீங்களும் அவனை மாதிரிதான் இருக்கணும். ரொம்ப கடினமான நியாயசுதா அப்படிங்கிற நூலுக்கே விளக்கம் எழுதியிருக்கான். இவன் எழுதின இந்த விளக்கத்துக்கு சுதா பரிமளம் அப்படிங்கிற பேரை நான் சூட்டுறேன். அது போல இந்த நூலை எழுதின, இந்த நூலுக்கு விளக்கத்தை கொடுத்த வேங்கடநாதனுக்கு பரிமளாச்சாரியார் அப்படிங்கிற பட்டத்தையும் கொடுத்து கௌரவப்படுத்துறேன் அப்படின்னு சொன்னதும் அங்க எல்லாருமே சந்தோஷமா கரகோஷம் எழுப்புறாங்க. மற்ற மாணவர்கள் அவர் மேல கொண்டிருந்த பொறாமை எல்லாத்தையும் விட்டு இப்ப அவர்கிட்ட ரொம்ப அன்போட ஸ்நேகத்தோட பழகவும் ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல வேங்கடநாதனுடைய வாக்கு வன்மை எப்படி இருந்துச்சு, அதனுடைய விளைவால பூஜைக்கு வந்திருந்தவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.